நான் கூட இங்கே பார்க்கின்ற போது கொஞ்சம் காலதாமம் ஏற்பட்டு விடுமா என்று எனக்கு அச்சம் ஏற்பட்டது. நம்முடைய முதலமைச்சருடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு அவரோடு வேகமாக அவர் கார் வருகிற போது அவருடைய காரையை பின்பற்றி இங்கே ஜெமினி பாலத்தில் வரையும் நான் வந்தேன். அதற்கு பிறகு இங்கே வருகிற போது நம்முடைய அருளாளராக இருக்கிற போற்றலுக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், சரியான நேரத்தில் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னார். நான் என்றைக்குமே சரியான நேரத்தில் போய் கொண்டிருப்பதுதான் என்னுடைய வழக்கம். ஏனென்று சொன்னால் நான் எங்கு சென்றாலும் அது சரியாக இருக்கும், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொள்கிற போது எல்லோரும் சொன்னார்கள். முதல் ஒரு திரைப்படத்தில் இருக்கிற போது இவர் சேர்ந்திருக்கிறார். நான் அப்போது பொதுக்குழு நடத்தினேன் 1975. அதற்கு பிறகு அம்மாவோடு சேர்கிற போதும் அதே நிலைதான். இன்று நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதியோடு சேர்கிற போதும் இதைத்தான் சொன்னார். இன்று இந்த ஆட்சியை பொறுத்தவரை இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணிந்து நிற்கிற ஒரு முதலமைச்சராக தமிழகத்தில் இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிந்தனை ஓட்டங்களை நான் பார்க்கிறேன். அம்மாவோடும் பார்த்தேன், புரட்சி தலைவரோடும் பழகினேன், இவரோடும் பழகி கொண்டிருக்கிறேன். இங்கே பேசுகிற போது, இங்கே குறிப்பிடுகிற போது சொன்னால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் என்று புரட்சி தலைவர் அன்றைக்கு எங்கள் வீட்டு பிள்ளையிலே பாடினார். அதே புரட்சி தலைவர் தான் அங்கே 1000 படத்திலே அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று 2 வரிகளும் இங்கே சொன்னார். நான் இதை எதற்காக சொல்லுவேன் சொன்னால், நாம் வாழ்கிற காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் எல்லோருடைய சிந்தனை ஓட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வளர்ந்து வருகிற தமிழகத்தை பொறுத்தவரையிலும், வளர்ந்து வருகிற இந்தியாவை பொறுத்தவரையும், வளர்ந்து வருகிற உலக நாடுகளை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. ஒரு நாட்டுக்கு நாடு இன்றைக்கு போராட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. ஒரு நாட்டுக்கு நாடு தாக்குதல் ஏற்படுகிற போது ஏவுகணைகள் வீசப்படுகிறது. ஆனால் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றையோடுதான் அன்பு என்பதை தவிர எவராலும் வெல்ல முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே வெல்ல முடியாத மனதிலே இருந்தால் போதும். அந்த அன்பை பொழியக்கூடியவராக, அன்பை நேசிக்கக்கூடியவராக, அன்பால் வளர்ந்திருக்கிற நம்முடைய போற்றலுக்குரிய நம்முடைய ராமகிருஷ்ணன் இங்கே இந்திய ஆட்சி பணியிலே இருந்து ஓய்வு பெற்றாலும் கூட எங்கள் நெஞ்சங்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இவருடைய பணிகள் இன்றையோடு ஓய்ந்துவிடக்கூடாது. இது போன்ற பல்வேறு கருத்துக்களை இங்கே வெளியிடுகிற போது இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய போற்றலுக்குரிய முன்னாள் ஆட்சி பணியில் இருந்த பிச்சாண்டி அவர்கள் தலைவரோடும் அம்மாவோடும் இந்த பணிகளை ஆற்றினார். அறநிலையத்துறையிலும் அவர் இருந்தார், இவரும் அறநிலையத்துறையில் இருந்திருக்கிறார். என்றைக்குமே அறநிலையத்துறைக்கு செல்கின்றவர்கள் அன்பையும் அரவணைப்பையும் கடவுள் வழிபாட்டையும் உள்ளவர்கள் தான் என்பதை நான் அறிவேன். ஆகவே அப்படிப்பட்டவர்களாம் இன்றைக்கு இந்த மேடையிலே நீங்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே வருகின்றிருக்கிற ஒவ்வொருடைய சிந்தனை ஓட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய போகிறோம் எதிர்காலத்தில் இந்த தேசத்திற்கு, நம்முடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல நாடு வளம் பெறுவதற்கின்ற சிந்தனையோட்டத்தோடு இந்த என்னை நான் பார்க்கிறேன் என்ற புத்தகத்தை எல்லோரும் கிடைத்து, எல்லோரும் அதை படித்து, எல்லோரும் அதில் இருக்கின்ற கருத்துக்களை அறிந்து நம்முடைய இளைய தலைமுறையாக இருக்கின்ற நம்முடைய செல்வங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். அதற்குடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் பார்க்கின்ற போது மக்கள் அத்தனை பேரும் சிறந்த தேசத்தை காண வேண்டும், சிறந்த தமிழகத்தை காண வேண்டும், தமிழ் உணர்வோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தனை பேரும் ஒற்றுமை உணர்வோடு வாழ்வதற்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவும் சிறந்த மொழி இந்த பணிகளை ஆற்றிட வேண்டும் என்ற வேண்டுதலை நான் இங்கே வைத்து, இங்கே இவரை பாராட்டுவதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. இதய சித்தியோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.